தருமே தியாகம் பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகம் பலி. ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமும் தரவே நிறைமாண்பை இன்றே பெறவே. நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. கடக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகம் பலி. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். மணிவாய் குலமாய் இயேசு பதமிடைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகம் பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகம் பலி. ஆராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. இறை இயேசுவில் அன்பு உறவுகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறாகிய இன்று கடவுளில் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி காத்திருப்போம் எனும் கருத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எம்மாவு நோக்கி நம்பிக்கை இழந்த சோகத்துடன் சென்ற சீடர்களோடு இயேசு வழித்துணையாக நடக்கிறார். இயேசுவினுடைய வார்த்தை சீடர்களது கண்களை திறந்து வருத்தம் நிறைந்த முகத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கின்றது. பல்வேறு நெருக்கடிகளின் ஆதிக்கத்தில் தனிமையில் வாழ்க்கை சுமையை சுமக்க முடியவில்லை என்று கவலைப்படுகின்றோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறை வார்த்தை வழியாகவும்
நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி நமக்கு வலிமை அளிக்கின்றார். எனவே கடவுளில் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி காத்திருக்கவும் அவர் தரும் மகிழ்ச்சியை உறவுகளோடு பகிரவும் வரம் வேண்டி இப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரங்களே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்தை துவங்குகிறோம். ஆண்டவர் அப்பத்தை பெற்கிற பொழுது அவர்கள் அவருடைய பிரசன்னத்தை கண்டுகொண்டார்கள். நாங்கள் கத்தோலிக்க திரு அவையிலே நாள்தோறும் அப்பம் பெற்கிற இந்த திருச்சடங்குக்கு திருவழிபாட்டிலே பங்கேற்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக் கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கல்யாண பரிசுத்த மரியாதையும் மானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
இருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்கப் பெற்ற இளமை உணர்வுடன் உமது மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. உமது சொந்த மக்கள் என்ற மாட்சியினை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாட்களுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தெகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தாம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகொலையை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலையை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே என் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே என் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே என் வாழ்வின்
வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு தெய்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, என் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரே, எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, என் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன். உம் அன்பை படுகொலியை காண விடமாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. எமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். ஆண்டவரே, என் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்று கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 17 தொடக்கம் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இருபத்தி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகளை அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்த நாட்களிலே நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்தூர் இயேசுவை பற்றியே தான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்கள் சிலரும் கல்லறைக்கு சென்று அந்த பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உள்ள உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம்
பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கு சகோதரர்களே, நம் ஆண்டவருடைய உயிர்ப்பு திருவிழாவுக்கு பின் 3வது வாரம் ஆண்டவருடைய உயிர்ப்பை இன்னும் உறுதியாக நம்ப முடியாதவர்களாக இருந்த சீடர்களுடைய வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு தரப்படுகிறது. வழியில் அவர் நம்மோடு உரையாடுகையில் நமது உள்ளம் உருகவில்லையா? இயேசு அந்த சீடர்கள் 2 எருசலேமிலே இருந்து விரைவாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். எம்மாவு என்ற ஊருக்கு, தங்களுடைய ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் முடிஞ்சது, தோல்வியில முடிஞ்சது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இனி அடுத்ததாக இயேசுக்குரிய ஒரு சீடர்களை தேடப் போகிறார்கள். அச்சமும் திகிலும் ஏமாற்றமும் பயமும். அவர்கள் அங்கிருந்து எல்லாரும் சிதறி போகிறார்கள். போகிற வழியிலே இயேசு இவர்களை சந்திக்கிறார். இவர்களோடு உடன் பயணிப்பவர் போல செல்லுகிறார். அவர்களிலே ஒருவருடைய பெயரை குறிப்பிடப்படுகிறது, கிளையோப்பா என்னும் பெயருடையவர். மற்றவருடைய பெயர் சொல்லவில்லை. மற்றவர்கள் நீங்கள் ஒவ்வொருவர் தான். உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்துத்தான் அங்கே பெயர் சொல்லாமல் விடப்பட்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி தான் சொல்லப்படுகிறது. நம்ப முடியாதவர்களாக, தோல்வி அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக சிதறி செல்லுகிற, அச்ச உணர்வோடு செல்லுகிற சீடனை நாங்களும் பிரதிநிதிப்படுத்திக் கொண்டு எங்களுடைய வாழ்விலே இருக்கிறோம். எங்களால் உறுதியான நம்பிக்கை எங்களிலே இருக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதிர்ஷ்டலாப சீட்டு ஒன்றை வேண்டுகிறோம். அந்த அதிர்ஷ்டலாப சீட்டு வேண்டுகிற பொழுது எனக்கு பரிசு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டுதான் நாங்கள் வாங்குகிறோம். பரிசு கிடைக்காது, சும்மா வேண்டுகிறேன் என்று அவரும் வேண்டுவதில்லை. அதிர்ஷ்டலாப சீட்டு எனக்கு பரிசு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கும். பரீட்சை எழுத ஒரு மாணவன் செல்லுகிறான். நான் பரீட்சையிலே சித்தி பெறுவேன் என்று போதிய ஆயத்தம் செய்தவன் நம்பிக்கையோடு போய் பரீட்சைக்கு முகம் கொடுக்கிறார். ஒருவர் கடிதம் எழுதுகிறார் அல்லது ஒரு வேலைக்கு விண்ணப்பம் செய்கிறார். அந்த கடிதம் உரிய இடத்துக்கு போகும், எனக்கு நேர்முக தேர்வுக்கு என்னை அழைப்பார்கள் என்று நம்புகிறார். உரிய இடத்துக்கு போகும் என்று நம்பிக்கை தான் இந்த வாழ்வை, நமது வாழ்வை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அது சாதாரண அலுவல்களிலே கூட, நமது அருள் வாழ்வு பயணத்திலும் ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் தேவையாக இருக்கிறது. இயேசு தாம் ஆரென்று அவர்களுக்கு அடையாளம் காட்டாதவராக அந்த 2 பயணிக்கிறார். அப்பொழுது அவர் அவரிடத்தில் கேட்கிறார், என்ன பேசிக்கொண்டு செல்லுகிறீர்கள்? இயேசு அவர்களிடத்திலே முதல் நீங்கள் யார், எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று ஒன்றும் கேட்கவில்லை. அவரிடத்துல கேட்கிறார், என்ன பேசி கொண்டு போகிறீர்கள்? நாங்கள் என்னதான் பேசினா உனக்கு என்ன என்று இவர்கள் சொல்ல இல்லை. அவர்கள் மற்ற மாதிரி கேட்கிறார்கள். இங்கே நடக்கிறவர்களை தெரியாதவர் போல இருக்கிறீர் நீர் என்று அவரை மற்ற மாதிரி கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவரிடத்தில் கேட்கிறார், என்ன நடந்தது என்று. அப்பொழுது இயேசுவுக்கு நிகழ்ந்ததை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முழு கதையையும் அவர்கள் சொன்ன பொழுது இயேசு அவர்களுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் ஒரு முட்டாள்கள். நாங்கள் எங்களுடைய கதையை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அவன் எனக்கு நீ ஒரு முட்டாள் என்று சொன்னால் என்ன செய்வோம்? அவனுக்கு அறையோனும் போலான். இயேசு அவர்களுக்கு சொன்ன அறிவிலிகளே என்று சொன்னார், மந்த புத்தி உள்ளவர்களே என்று சொன்னார். இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளவர்களே, அறிவிலிகளே என்று சொன்னார். ஆனால் அவர்கள் திருப்பி ஒன்றும் சொல்ல இல்லை. அவர்களுக்கு இறைவார்த்தையை தெளிவுபடுத்துகிறார்.
மோசே முதல் இறைவாக்கினர் வரை சட்டமும் இறைவாக்கும். சட்டத்தின் அடையாளமாக மோசே. பழைய ஏற்பாட்டு இயேசுவை பற்றி முன்குறித்து வைத்தவை யாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி கூறிக்கொண்டு போகிற பொழுது அவர்களுக்கு அங்கே சொல்லப்படுகிறது, வழியில் அவர் நம்மோடு உரையாடுகையில் எங்கள் உள்ளம் உருகவில்லையா? இறை வார்த்தையை தான் அங்கே சொல்லப்படுது. இறை வார்த்தை பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நாங்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கிற நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே இறை வார்த்தையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர தவறி விடுகிறோம். அப்பத்தை பிற்கிறதுக்கு திருப்பலிக்கு மட்டும் வந்து அந்த திருப்பலியிலே பங்கேற்று பந்தியிலே அமர்ந்து பந்தியிலே விருந்து பெற்று செல்லுகிறதுக்கு தான் வருகிறோம். இறை வார்த்தையில் மேடை இது, அது திருப்பந்தியின் மேடை. இரண்டிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை இப்பொழுதுதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக அந்த வார்த்தையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முனைந்து கொண்டிருக்கிறது. வழியில் அவர் நம்மோடு உரையாடும் பொழுது எங்கள் உள்ளம் உருகவில்லை. அவருடைய பிரசன்னம் அங்கே அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஆனால் அவர்கள் உணரவில்லை. அப்பத்தை பிற்கிற பொழுது, அதுவும் இரவு ஆயிற்று, எங்களோடு தங்கும் என்று இவர்கள் கேட்டார்கள், வற்புறுத்தினார்கள். அவர் அவர்களோடு தங்கினார். அப்பொழுது அவர்களோடு பந்தி அமர்ந்து அப்பத்தை பிற்கிற பொழுதுதான் அவர்களுக்கு நினைவு வந்தது அவருடைய பிரசன்னம். அவரை கண்டுகொண்டார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசு என்று கண்டதும் அவர் மறைந்து போனார். பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறை வார்த்தையிலும் அப்பம் பிற்பதிலும் அனுபவிக்கிறவர்களாக இந்த திரு அவையிலே வழிபாடுகளிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை அவருக்குரியவர்களாக மாற்றுகிறதா, ஆட்கொள்ளுகிறதா? இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், முகமாட்டத்தோடு நின்றார்கள், ஏமாற்றப்பட்டவர்களாக போனார்கள், மலைத்து போய் வியப்போடு பயணிக்கிறவர்களாக. இவர்கள் அந்த எம்மாவுசுக்கு போற பயணத்தில் இவருடைய உணர்வை இப்படித்தான் சொல்லப்படுது. முகமாட்டம். முகமாட்டம் என்றால் மனிதனுடைய இயலாமையையும் கவலையையும் வெளிப்படுத்துகிறது. அதற்கு எதிரானது எது சொல்லுங்கள்? முகமலர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. எங்களுடைய மகிழ்ச்சியும் இல்லை. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே இதுதான் முகமாட்டத்தோடு தான் திரிகிறோம். அந்த நேரத்திலே தான் அவர்கள் இந்த ஆண்டவர் அவர்களோடு பயணிக்கிறார். எங்களுடைய வாழ்வின் சோகத்திலும் துன்பத்திலும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார். முகவாட்டத்தை பற்றி திருவிவிலியத்திலே சொல்லப்படுகிற முதலாவது நிகழ்வு ஆருக்கு? காயின். தன்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற போது அவன் முகவாட்டத்தோடு போனான் என்று சொல்லப்படுகிறது திருவிவிலியத்தில். முகவாட்டம் இதைத்தான் குறிக்கும். நாங்கள் ஆண்டவரிடமிருந்து நிராகரிக்கப்பட்டோம் என்றால், அந்த மாதிரியான உணர்வு எங்களுக்கு வந்துட்டென்றால் நாங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. முகமலர்ச்சியை தேடுவோம். ஆண்டவரோடு இணைந்தவர்களாக இருப்போம். இஸ்ராயலை மீட்க இவர்தான் வரப்போகிறவர் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைத்தது என்ற நிலையிலே அவர்கள் ஏமாற்றத்தை பற்றி தான் பேசிக்கொண்டு போன போது அவர்களுக்கு நம்பிக்கையிலே வலுவூட்ட கொடுக்கப்படுகிறது. மலைத்து போனவர்களாக, எதையும் புரிய முடியாதவர்களாக சென்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதைகளை சொல்லுகிறார்கள். கல்லறைக்கு போன பெண்கள் உடலை காணவில்லை என்கிறார்கள். பேதுரு தலைமைச்சீடன் கண்டதென்று சொல்லுகிறார். எல்லாம் மலைத்து போன ஒரு அனுபவம். இதுதான் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையின் நிலைமைகள். ஒரு சிலருக்கு முகவாட்டம், ஒரு சிலர் மலைத்து போன நிலைமையும், ஒரு சிலர் ஏமாற்றப்பட்ட கைவிடப்பட்ட நிலைகளிலே இருக்கிறோம். அந்த நிலையிலே தான் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், அப்பம் பிற்கிறார். ஆண்டவர் மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திலே அப்பம் பிட்டு இரவு உணவை ஏற்படுத்தியது தான் கையளிக்கப்பட போகுது. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் துன்பமும் வேதனையும் இருக்கிற பொழுதுதான் அப்பத்தை பிட்டார். நாங்களும் வாழ்விலே பல்வேறு விதமான முகவாட்ட நிலைகள், துன்பங்கள், வேதனைகளிலே தான் ஆண்டவருடைய இந்த பலிப்பீடத்தை அணுகி வந்திருக்கிறோம். நமது வாழ்வை வளம்படுத்த அவருடைய அருளை கேட்போம். அந்த இரவிலே பயணித்தவர்கள் இனி தங்கும் நேரம் போயிற்று என்று சொன்னவர்கள் இயேசுவை கண்டதும் அந்த இரவை பற்றிய நிகழ்ச்சியில் உணர்வையை மறந்து விரைவாக எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவித்தவன் எந்த இருளுக்குள்ளேயும் பயணிக்க முடியக்கூடியவனான வல்லமையை பெறுவான் என்பதை உணர்ந்தவர்களாக
இந்த பலியிலே பங்கேற்போம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். தமது அன்பு திருமகனுடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டு அவரை உயிர்ப்பினால் அணி செய்தது போல ஆண்டவர் நமது தாழ்நிலையையும் கண்ணோக்கி அருள்புரிய நமது தேவைகளை எடுத்துச் சொல்லி வேண்டுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நல்லாயனாகிய இயேசுவே, உயிர்த்த ஆண்டவரின் சாட்சிகளாக திரு அவை விளங்கவும், திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே நல்லுறவு பாலமாக செயற்பட்டு நற்செய்தியை தங்கள் தாழ்ச்சியான எளிமையான வாழ்வால் வெளிப்படுத்த வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். வாழ்வின் வழியை அறிய செய்பவரே எம் இறைவா, எம்மாவு சூடர்களைப் போல எம்மோடு தங்கும் இயேசுவை கண்டுணரவும், குடும்பங்களில் நிலவும் தனிமை துன்ப வேளைகளில் அவரை எம் துணையாக இருந்து வழிநடத்தவும், நற்கருணை பகிர்வில் குடும்ப உறவுகள் பலம் பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றவரே எம் இறைவா, இன்று உலகம் முழுவதும் யுத்த முழக்கம் எழுப்பி யுத்த மேகங்களை உருவாக்கி கொண்டு வல்லரசுகள் தமது பலத்தை வெளிப்படுத்தி மனித உயிர்களையும் உடைமைகளையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தமது உண்மை நிலையை உணர்ந்து மனமாற்றம் பெறவும், உலகம் அமைதி பெற்று மக்கள் நிம்மதியாக வாழவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய குருக்கள் மற்றும் அனைத்து குருக்களுக்காக மன்றாடுவோம். வல்லவரே எம் இறைவா, நவீனத்துவ உலகில் பல்வேறு வரிகளில் தம் வாழ்வை வாழும் இளைஞர் மத்தியில் இறைப்பணியை தம் இலட்சிய பணியாக ஏற்று பணிக்குருத்துவத்தில் தம்மை அர்ப்பணித்த புதிய குருக்கள் அனைத்து மறைபணியாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். உமது வழியில் இவர்கள் பணிதொடர இவர்களோடு இருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, நமது இவ்வுலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் எழும் கவலைகளுக்குள்ளாயிருப்பதை அறிவீர். நம்பிக்கையாளர்கள் நேர்ந்தளிக்கும் வேண்டுதல்களை ஏற்று விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எதிரான நாளே புதிரான வாழ்வே எதிரான நாளே புரிவாக செய்வாய் ஆண்டவரே உன்னருளோடு அழைப்பாய் மாமரனே அன்போடு வந்தோம் ஆணிகை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உப்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே இருளான வாழ்வு இருளான நாளே தெரியாத உம்மையே வைத்தோம் அருளான வாழ்வு இருளான நாளே தெரியாதமை ஏற்றி வைத்தோம். தெரியாக கருதி மெழுகாக உருகி தெரியாத கருதி பழுதாத உருகி பலியாக வைத்தோம் ஆண்டவரே புது ஒளியாக மாற்றும் தூயவனே. சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையினத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீரே தந்திருப்பதனால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் அவர் இன்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவர்களோடு சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீரில் இல்லத்திலிருந்துள்ள நான் பகுதியேற்றுகள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமல் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதுமே இயேசுவே. உடையாத உறவாய் கரையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. குறையாத நன்பு மடியாத எந்நாளும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதுமே இயேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையால் நான் வாடினேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையால் நான் வாடினேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதுமே இயேசுவே. அயராதே என்றும் அழிகின்ற செல்வம் நீ போதுமே இயேசுவே. ஒடியாத நீயும் கிளையாத நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர வேண்டுமே. துணை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. துணை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதுமே இயேசுவே. அயராத என்றும் அணைகின்ற செல்வம் நீ போதுமே இயேசுவே.
மன்றாடுவோமாக. எழுந்திருப்போம். ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அலையுளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையுளிரருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ, எல்லா காலமும் காத்திடுமா. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ, எல்லா காலமும் காத்திடுமா. அகால வேளையிலே அம்மாவின் கருணையாலே. அகால வேளையிலே அம்மாவின் கருணையாலே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடத்தே. பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடத்தே. அலையொலி அருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.